ஜி நமஸ்தே, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இட்ஸ் a great pleasure to talk to you after a very long time. Yes. நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட்ஸ் பீன் தேர் ஃபார் மோர் தென் அபவுட் ஐ வுட் சே ஒரு 17 years to 18 years. Yes. ஸோ பாட்காஸ்ட்ல உட்காருது இதான் கேமரா முன்னாடி உட்காருது the first time. ஸோ how are you? இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பயுமே நல்லா இருக்கு. எஸ், wonderful. Fine as always. wonderful ஜி. இப்போ ரீசெண்டாக வந்து ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, உங்களுக்கே தெரியும், ஹி brought back that copper plates. நெதர்லாண்ட்ஸ்லேருந்து அந்த ஆனைமங்கலம் செப்பேடுன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு ஆனைமங்கலம் செப்பேடுகள் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மிக முக்கியமான அவர் இல்லைன்னா நடந்திருக்காது. கண்டிப்பாக நடந்திருக்காது. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். நான் இந்த உலகத்துக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்ஸ் வந்து லைடன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதை வந்து தமிழகத்திற்கு திரும்ப கொண்டு வரணும்னு கேஸ் போட்டது முதல் நீங்கள் தான். அந்த கரெக்ட் 2019 போட்டிங்கல்ல? 2019 போட்டது. அந்த கேஸில் வந்து மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவாகவே அஃபிடேவிட் அவங்க, அதாவது அதில் நீங்கள் போட்ட கேஸில் அவங்க ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட். ஆனால் இந்த விஷயம் வந்து தெரிஞ்ச உடனே இல்லை நாங்கள் அந்த காப்பர் பிளேட்ஸ் கொண்டு வரோம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பதில் கொடுத்தாங்க. ஆமாம், பாலிசி டிசிஷன் எடுத்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் வந்து இன்ஃபேக்ட் த கைண்ட் ஆஃப் கோஆப்ரேஷன் தட் ஐ ரிசீவ்ட் இன் அதில் வந்து நீங்கள் எடுத்த ஒரு முயற்சிகள் சாதாரணமான முயற்சிகள் கிடையாது. என்னுடைய நண்பர் அப்படின்றதுக்காக மட்டும் சொல்லலை. அதில் நீங்கள் பண்ண கிரவுண்ட் ஒர்க், அதில் பண்ண பேப்பர் ஒர்க், அதில் நீங்கள் எடுத்து வச்ச வாதங்கள் எல்லாமே வந்து, ஏன்னா அது வந்து ஒரு பில்லு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். கரெக்ட். நீங்கள் பண்ண ஒர்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒர்க்கு. தேங்க்யூ. தமிழ்நாட்டின் சார்பாக, தமிழர்களின் சார்பாக அந்த வழக்கு தொடுத்ததற்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லி. மோஸ்ட் வெல்கம். தேங்க்ஸ். இட்ஸ் அவர் ஹானர் டு டூ இட் பிகாஸ் வி ஆர் டூயிங் சம்திங் ஃபார் அவர் கண்ட்ரி. நம்ம நாட்டுக்கோசரம் நம்ம அதை பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டுக்கு திருப்பி வருதுன்னு. கொஞ்சம் சத்தமாக பேச. பெருமைப்படக்கூடிய விஷயம் வந்து நம்ம நாட்டுக்கு திருப்பி வருதுன்னு. ஸோ அது நம்ம நாட்டுக்கோசரம் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி வெரி பிக் ஹானர். நிறைய பேருக்கு அது கிடைக்காது. ஸோ ஆண்டவன் அதை எனக்கு கொடுத்துருக்கான், அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கான். ஸோ அது இட்ஸ் கிரேட். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். பாரத பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் லைடன் பல்கலைக்கழகத்திலிருந்து இன்றைக்கு தமிழகம் திரும்புகிறது அப்படிங்கிறது சாத்தியப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்லை, சத்தியமா இல்லை, கண்டிப்பா இல்லை. நடந்திருக்காது. ஈவன் நீங்க கேஸ் போகணும்னு கூட நினைச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நினைச்சிருக்க மாட்டேன். அதுக்கான ஆன்சர் ஓப்பனாக சொல்லிடு. ஏன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னு சொல்லிடுறேன். எந்த பிரைம் மினிஸ்டருமே, சில விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஸ்பெசிஃபிக்காக. எந்த பிரைம் மினிஸ்டருமே டில் நவ் இது வரைக்கும், இது நான் பாலிடிக்ஸ் கோசரம் சொல்ல, இது பிஜேபி காங்கிரஸ் அதுக்கோசரம் சொல்ல, யூ ஆர் நாட் a political person. ஐ எம் நாட் a political person. நியூட்ரலாக இருக்கிறது. ஐ எம் ஜஸ்ட் சேயிங், எந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, யூ ஹேவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹிம், அவர் காலகட்டத்திலேருந்து டில் மிஸ்டர் மன்மோகன் சிங் வரைக்கும், டாக்டர் மன்மோகன் சிங் வரைக்கும், ஒருத்தர் கூட ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர், ஆஸ் அ எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெப்ரசன்டிங் த பீப்புள் ஆஃப் இந்தியா, எங்கேயுமே வந்து ஐநா சபையிலையோ என்ன ராணுவம் அந்த இது இருக்கு பாருங்க, சைனா அந்த இஷ்யூ ஆச்சா அவங்க முன்னாடியோ இல்லை பார்டர்ல போய் பேசினது, லேல வந்து பார்டர்ல போய் பேசினது, ஐநா சபையில் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் வந்து அங்கே பேசினாரு. அதே மாதிரி திரு அப்துல் கலாம் அவர்கள் வந்து யூரோப்பியன் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு. அதான் நான் இப்போ உங்களுக்கு குறுக்கிட்டலாம் நினைச்சேன். ஐநா சபையில் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பாக 2 பேர் தமிழ் மேற்கோள் காட்டிருக்காங்க. ஒருத்தர் தமிழரான நம்முடைய அப்துல் கலாம், இன்னொருத்தர் வாஜ்பாய். ஆமாம். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தமிழ் மீது ஒரு பற்று வந்து அவருக்கு, ஒரு ஈர்ப்பு, ஒரு பற்று, ஒரு காதல்னே சொல்லலாம் நம்ம, அது வந்து அவருக்கு இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஆர் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி. ஸோ லுக், வென் யூ ஃபைல் அ கேஸ், ஆஸ் யூ நோ வெரி வெல், ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் கேஸ் ஃபைல் பண்ணோம். ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என் கேஸில் யாரும் இது நம்ப மாட்டாங்க, என் கேஸில் ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் வித்தின் லெஸ் தேன் 60 days அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெமெடி எக்ஸாஸ்ட் பண்ணும். வித்தின் லெஸ் தேன் 60 days எனக்கு வந்து ஒரு ரிப்ளை வருது. அது நான் என் டைப் செட்டில் ஃபஸ்ட்டு பேஜில் என் டைப் செட்டில் வச்சுருக்கேன். சீல் ஆஃப் த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னு ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கும், அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும்
அண்ட் டு கல்ச்சர் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, கலாச்சாரத்துறை அமைச்சருக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. இது எப்போனா 2018 வந்து அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு எந்த கேஸ் போடுறது 2019 நான் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டு 2018 2019 நான் அதாவது நீங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்து ஒரு 60 நாளைக்குள்ளார முக்கியமான 3 அமைச்சகத்திடம் இருந்து அது ஃபார்வர்ட் ஆகி உங்களுக்கு பதில் வரும். ஆமாம், வருது. PMOPGன்னு ஒன்று இருக்குது, எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட அந்த போர்ட்டல் இது ஒன்று இருக்குது, அதுலேருந்தே எனக்கு மெசேஜே வந்தது. இப்போ அந்த ஃபோன் என்கிட்ட இப்போ இல்லை, பட் அதை பார்த்தோன்னே வந்து எனக்கு கோர்ட்டில் வந்து 4th கோர்ட்லேருந்து நான் வெளில வரேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, கோர்ட் ஹால் நம்பர் 4லேருந்து நான் வெளில வரேன். வெளில வந்து பார்க்குறேன், நாங்கள் சிக்னல் வந்து கிடைக்காது, உங்களுக்கே தெரியும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். கோர்ட் ஹால் நம்பர் 4லேருந்து வெளில வரேன், SMS ஒன்று வந்தது. என்னடா இது SMSன்னு பார்த்தா PMOPGன்னு. இது என்ன PMOPGன்னு அமுக்கி பார்த்தா யுவர் ரெப்ரஸன்டேஷன் ஹேஸ் பீன் ஃபார்வர்ட் ஸோ அண்ட் ஸோன்னு. நம்ம என்ன ரெப்ரஸன்டேஷன் வந்து அமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த PMOPGயோட இது ஆன்லைனில் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு போர்ட்டல் இருக்குது, நீங்கள் கொடுக்குற ரெப்ரஸன்டேஷனில் எங்கோ ஃபார்வர்ட் பண்ணுறாங்களோ அது கரெக்டாக அந்த 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 பர்டிகுலர் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த செயின் ட்ராக்குன்னு இருக்கு இல்லையா, அது வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸோட போர்ட்டலில் வந்து இருக்குன்னு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காரு நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. டில் தென் ஐ மைசெல்ஃப் டிட் நோ. பார்த்தோன்னே எனக்கு ஷாக், என்னடா இந்த மாதிரிலாம் ரிப்ளை வருதுன்னு. ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் திங்கிங் ஆல் டுகெதர். நம்ம கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னா திங்க் ஹவு அட்வான்ஸ்ட் வி ஆர். எந்த கண்ட்ரிலுமே எனக்கு தெரிஞ்சு இப்போ இல்லை. வண்டர்ஃபுல் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஹேவ் டேக்கன் பிளேஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 நம்ம கேஸ் போட்டோம். அதுலேயே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபிஜின்னு ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து தமிழ் சேரை வந்து உருவாக்கினது ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி. நவம்பர் 2024 உருவாக்கினாங்க. அது உருவாக்கினது வந்து இங்கே எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்லையோ இல்லை தமிழ் ஆர்வலர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க யாருமே வந்து அவங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியாது. பட் அதை எதிர்பார்த்து அவர் செய்யலை. அவர் ஏன் அங்கே ஓப்பன் பண்ணார்னா, இங்கேருந்து வெள்ளைக்காரங்க கொத்தடிமையாக இங்கேருந்து வந்து இன்டென்ஜெட் லேபர்னு சொல்லுவாங்க, கிருமித்தியான ஹிந்தியில் சொல்லுவாங்க, கொத்தடிமைகள் நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷில் வந்து இன்டென்ஜெட் லேபரர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இன்டென்ஜெட் லேபரர்ஸாக வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே இருக்கிற பிளான்டேஷனில் வேலை பார்க்குறதுக்கு இங்கேருந்து நம்ம ஆட்களை வந்து அங்கே கூட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து நம்மளோட தமிழ் இது வந்து அவங்கள விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற தமிழ் சங்கம் ஒன்று இருக்குது. சாது குப்புசாமி நாயுடுன்னு ஒருத்தர் கூடலூர்லேருந்து இங்கே போய் அங்கே வந்து ஒரு தமிழ் சங்கத்தை பண்ணியிருக்காரு. இதில் பியூட்டி என்னென்னா, ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. 1952 or 53 if I'm not wrong, அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புகிறேன். அவினாசி லிங்கம் செட்டியார் இருந்தார் இங்கே நம்ம கோயம்புத்தூரில், யூனிவர்சிட்டியும் இருக்குது, காலேஜும் இருக்குது. அவர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கார். அவருக்கு ருத்ரானந்தா சுவாமிஜின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணா மிஷனில் ஃபிஜியில் நாடின்னு ஒரு ஊர்லேருந்து சங்கம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 1923-24 தென்னிந்திய ஐக்கிய சங்கம்னு. அங்கேருந்து வந்து இங்கே அனுப்புகிறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து தமிழ் வளர்க்குறதுக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எப்போ 52 டைப்பிஸ்டியும் கிளர்க்கையும் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் தயவு செஞ்சு மக்கள்கிட்ட காமிங்க. 1950s வச்ச ஒரு கோரிக்கையை 2024 அவர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் பெனான்ஸ் சங்கம்னு இருக்குது, அவங்களாம் சேர்ந்து நம்ம ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், விக்ரம் மிஸ்ரின்னு நம்மளோட ஃபாரின் செக்ரட்டரி அண்ட் கார்த்திகேயன் அப்போ இருந்து ஃபிஜியோட அம்பாசிடர், இவங்க தான் அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குது, அதையும் நான் காமிக்கிறேன், ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. ஏன் நான் இந்த விஷயத்தை ஏன் உங்ககிட்ட இப்போ சொல்கிறேன்னா, தமிழ் வளர்க்குறதுக்கு யார் பாடுபட்டிருக்காங்க நீங்கள் கேட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து எந்த பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதில் வந்து திஸ் இஸ் தி ஆன்சர். யாருமே இது வரைக்கும் பண்ணதில்லை. இல்லை, அது மட்டும் இல்லைங்க. நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மீது உளமாற ரொம்ப ஒரு மனசுக்குள்ளேருந்து ஒரு எவ்வளவு அவருடைய அளப்பரிய காதலை பல நேரங்களில் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் இப்போது நேற்று வந்து 135வது மன் கி பாத், 135 மாதங்கள் பாரத பிரதமர் அவருடைய மனசில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழர்கள், அதாவது இந்தியர்கள்ட்ட, உலக மக்கள்கிட்ட பேசியிருக்கார். 135 எபிசோடு இது வரைக்கும் போயிருக்கு. 100 முறைக்கும் மேலே தமிழை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள பற்றி பேசியிருக்கேன். 100 தடவைக்கு மேலே. கரெக்ட். அதே போல் நீங்கள் இப்போ ஃபியூஜியில் வந்து தமிழ் ஷேர் போட்டதை பற்றி சொன்னீங்க. மலேசியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் மலாயாவில் பாரதியாருக்கு சேர் போட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கரெக்டு. அது மட்டும் இல்லைங்க,
எத்தியோப்பியாவில் போய் பார்லிமெண்ட்டில் பேசுகிறார். எத்தியோப்பியாவில் மே நோ தட் அங்கே மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்குது. அதாவது நம்ம அந்த கழுகு மலையில் குடைவரை கோயில் இருக்கும் இல்லையா, மகாபலிபுரத்துலாம் மலையை குடைஞ்சி அந்த மாதிரி வந்து மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்குது. உலகத்தினுடைய பழமையான ஆன்மீக கட்டிடக்கலை அதுதான். அதெல்லாம் அங்கே இருக்கிறதுனால அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரின்னு ஒரு தியரி இருக்குது ஆந்த்ரோபாலஜியில். மனித குலமே ஆப்பிரிக்காவிலிருந்து தான் உருவாகி உலகம் முழுசும் பரவுச்சு அப்படின்னு சொல்லி. நம்மால் அங்கே எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறாருங்க. இங்கே எப்படி மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்கிறதோ அதே மாதிரி அதை விட பழமையான கற்கோவில்கள் எங்களுடைய தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அதுக்கப்புறம் அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட்லாம், ஏன்னா மோடிஜியுடைய அந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குது. அவர் பேசுகிறாருன்னா உலகம் தேடும். இப்போ அவர் மகாபலிபுரத்துக்கு வந்தார், உடனே மகாபலிபுரத்துக்கு கூட்டம் குவிய ஆரம்பிச்சிது. உத்தரமேரூர் கோயிலை பற்றி பேசினார். மக்களாட்சியினுடைய ஆரம்பம் அந்த கோயில் தான். உடனே உத்தரமேரூர் கோயிலுக்கு உலகத்துலேருந்து எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. அவர் ஒரு விஷயத்தை பேசினா நடக்கும். அப்போது அவர் வார்த்தைகள் வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் இந்த வேர்ல்டு. அவருடைய வார்த்தைகள் ஒரு மந்திர வார்த்தைகளாக இருக்குது. ஆந்த்ரோபாலஜிஸ்ட்லாம் போய் தேட ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னென்னா அவுட் ஆஃப் தமிழ்நாடு தியரின்னு ஒன்று உருவாகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரியை உடைச்சிட்டு எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் பேசுகிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பில் கூட மனுஷன் தமிழ் எடுத்துகிட்டு போய் பேசுகிறார். நான் சொல்கிற இந்த விஷயம் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. நான் மட்டும்தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அப்போ கூட யாரும் அதை டேக் பண்ணி கூட பேசலை. இப்படி அவருடைய அந்த ஆழமான காதல் இருக்கு இல்லைங்களா. நீங்கள் டெல்லியில் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசுகிறார். அந்த பரீட்சைக்கு பயமேன்னு சொல்லி ஒரு ஏதோ ஒன்று பண்ணுவார். ஒரு பரீட்சை பப்ளிக் எக்ஸாமினேஷன் டைம்லேயே அவர் கண்டினியூஸாக அதை பண்ணிகிட்டே இருக்கார். அதில் பேசும்போது டெல்லியில் குழந்தைங்க மத்தியில் பேசுகிறார். அப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டுக்காரன்ட்ட யார்கிட்டயா நீ பேசும்போது உலகத்தினுடைய பழமையான மொழி தமிழ் மொழியை கொண்டிருக்கிற தேசம் என்னுடைய தேசம். அந்த மனசுக்குள்ளேருந்து பாசம் இல்லாமல் இதை வந்து பண்ண முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழை பற்றியோ தமிழுக்காகவோ பேசுனா அரசியல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அரசியலுக்காக கிடையாது இது. கரெக்ட். ஏன்னா இதை வந்து இது எடுத்துகிட்டு போய் கூட நாங்கள் அரசியல் கூட பண்ணலை. கரெக்ட். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ் வந்து கட்டாய மொழியாக அவர் பொறுத்தப்படுது. மேண்டேட்ரி. நீங்கள் ஒரு மொழி வந்து தேசிய கல்விக் கொள்கையில் திணிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் தாய்மொழி தான் திணிக்கப்படுது. ரீஜனல் லாங்குவேஜ் அல்லது மதர் டங் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் அப்படின்னு சொல்லி திணிக்கப்படுது. நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டால் தான் தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி வச்சுறோம். நீங்கள் ஒரு 10 குழந்தைகளில் ஒரு 4லேருந்து 6 குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரியாது சரளமாக. நீங்கள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய இன்றைக்கி தாவேக அரசில் நிதியமைச்சராக ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் வந்து இந்த வெள்ளை அறிக்கை படிக்கிறார். தமிழில் இருக்க போல இருக்கு. தத்தி தடுமாறி மனுஷன் அப்படியே அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறார். சரி, அவர் ஒருவேளை பள்ளிக்கூடம் போகாதவரா, எழுத்தறிவு இல்லாதவரான்னு பார்த்தா MBA வரைக்கும் படிச்சிருக்காரு. ஒரு கல்லூரியோட தாளாளராக இருக்கார். அப்போ என்னென்னா, நீங்கள் தமிழ் ஒரு மொழியாக கூட தேர்ந்தெடுக்காமல் எவ்வளோ பெரிய உயர் படிப்புனா படிச்சுட்டு வந்துடலாம். இப்போ தமிழை வந்து தங்கிலீஷில் எழுதுகிறாங்க இல்லைங்களா, அவன்னா AVAN. இந்த ஒரு நடைமுறை எப்படி வந்ததுன்னா, தமிழ் எழுத படிக்காத தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. CM எழுதுறாருங்க. CM வந்து ஸ்போர்ட்ஸ் சைடு ட்ரக்ஸ் வீடு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அந்த வீடு அப்படிங்கிறத VIDUன்னு போடுறாரு. அதுக்கப்புறம் கையெழுத்து போடும்போது பிரியமுடன் அப்படின்னு சொல்லி அந்த பிரியமுடன் மட்டும் தமிழில் இருக்குது. அதுதான் நான் சந்தோஷப்பட்டேன். சரி, அதை மட்டுமாவது தமிழ் எழுதியிருக்காரு அப்படி சொல்லி. அப்புறம் தான் வந்து என்னுடைய டீமில் சொல்கிறாங்க, அண்ணா அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு பிரியமுடன்னு. ஐ திங்க் ஸோ. அதனால் அந்த வார்த்தை அவருக்கு கரெக்டாக தெரியுது. இல்லைனா அதையுமே அவர் வந்து இங்கிலீஷில் PIRA அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு. புரியுதுங்களா? இப்போது இது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு 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 மொழி வந்து அதனுடைய எழுத்து வடிவத்தை இழக்குது அப்படின்னா, அதுவும் தமிழ் மாதிரி உலகத்தினுடைய பழமையான ஒரு செம்மொழி தன்னுடைய எழுத்து வடிவத்தை இழக்குது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு ஒரு அபாயம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு அபாயத்தை தடுத்து நிறுத்துவதுன்றது இன்றைக்கி மோடி தான் பண்ணுறாரு. தேசிய கல்விக் கொள்கையில் கட்டாயமாக நீங்கள் வந்து தமிழை தேர்ந்தெடுத்து தான் படித்தாகணும். இப்போ ஒரு மொழி ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்கலாம். இப்போ CBSEயில் அதான் ஓடிட்டுருக்கு. ஒரு மொழி தான் நீ ஃபாரின் லாங்குவேஜ் எடுத்துக்கணும், 2 மொழி இந்தியன் லாங்குவேஜ் எடுத்துக்கணும். அதில் உன்னுடைய தாய்மொழி கண்டிப்பாக இருந்தால் மேண்டேட்ரி, மற்ற 2ம் சாய்ஸு. இது வந்து கட்டாயம். அப்போது வெறும் சொல்லளவில் மட்டுமல்ல, செயலளவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாத்தியப்படுத்துகிறார்.
நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த லைடன் பிளேட்ஸு உங்களுக்கு தெரியும், நீங்கள் இந்த வழக்கினுடைய அஃபிடேவிட் ஒரு மிக நீண்ட ஒரு அஃபிடேவிட், அதிலே சொல்லியிருந்தீங்க லைடன் யூனிவர்சிட்டியில் அந்த நெதர்லாண்ட்ஸில் வந்து அதை வந்து அந்த நாட்டினுடைய அடையாளமாக. ஆமாம், அதை லைடனில் எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறான்னா, இது எங்களுடைய ப்ரைடு, நாங்கள் வச்சுருக்கோம். அதை இந்த லைடன் யூனிவர்சிட்டிலே பெரிய ஹைலைட் என்னடா வரவனெல்லாம் எதரா கொண்டு போய் காட்டுறான்னா இந்த ஆனைமங்கலம் செப்பேடு லைடன் பிளேட்ஸ்னு காட்டுறான். ஆமாம், அந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் அப்படிங்கிறதே வரலாற்று ஆய்வாளர்களுக்கு லைடன் பிளேட்ஸாக போய் மாறிடுச்சு. ஆமாம், ஆமாம். இங்கே வந்து சோழ மன்னன் சூடாமணி விகாரத்தை கட்டுறதுக்கு அனுமதிக்கிறான். அந்த சூடாமணி விகாரத்தை பராமரிப்பதற்காக ஆனைமங்கலம் எழுதி வைக்கப்படுது. அந்த ஆனைமங்கலத்தை எப்படி அளந்தாங்க, சர்வேயிங் மெத்தேடு, அந்த ஆனைமங்கலத்தினுடைய வருமானங்கள் எல்லாம் எப்படி இங்கே பயன்படுத்தப்படும், அந்த ஊருடைய வருமானம் அந்த கோயிலுடைய பராமரிப்புக்கு எப்படி பயன்படுத்தப்படணும், அது பெண் யானையை வைத்து அளந்து அந்த சர்வே பண்ணி. கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணுறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. 7 years முன்னாடி, ஐ திங்க் 2019 இந்த கேஸ் வரைச்ச ஃபஸ்ட்டு இதை வந்து டிவியில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதை நீங்கள், இஃப் ஐம் நாட் ராங், நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஐ டோன்ட் ரிமெம்பர் விச் டெலிவிஷன் சேனல் இட் இஸ், பட் நீங்கள் அதை வந்து டிவியில் என்ன கேட்டீங்கன்னா, இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் வந்து நாம மட்டும் இல்லை, நிறைய தமிழ் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் வந்து அவர் நெதர்லாந்து போனப்போ லைடன் யூனிவர்சிட்டிக்குள்ளே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வீடியோ எடுத்து அதை காட்டுறாரு. அதை இப்போ தொடும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இப்போ என்னென்னா, நான் நேற்று அவர்கிட்ட பேசினேன், வேறு ஏதோ ஒரு விஷயம் பேசி இந்த தமிழ் AI ப்ராஜெக்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அதான் நாம் போய் வீடியோ போட்டோம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே வரப்போகுது. கரெக்ட். என்ன, நம்ம போய் தொட்டு பார்த்தோம், ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே வரப்போகுது. அது கரெக்ட். அது என்ன அப்படின்னா, ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருந்திருக்கு. கரெக்ட். சோழர்களுடைய ஒரு அரசு, அவங்களுடைய கவர்னன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அங்கே லேண்ட் சர்வே மெத்தட் எப்படி இருந்திருக்கு, ஒரு விஷயத்தை அவங்க வந்து டெப்யூட் பண்ணுறாங்கன்னா அந்த டெப்யூட்டேஷன் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது, இது எல்லாத்துக்கும் ஆனைமங்கலம் செப்பேடுகள் ஒரு ஆதாரமாக இருக்குது. சோழர்களுடைய ஆட்சி எப்படி ஒரு நல்ல ஆட்சி, எப்படி ஒரு குட் கவர்னன்ஸ் அப்படின்றதுக்கு ஆனைமங்கலம் செப்பேடுகள் தான் ஆதாரம். எக்ஸாம்பிள், ப்ரைம் எக்ஸாம்பிள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி ஒரு எம்பையர், சோழா இஸ் நாட் அ கிங்டம், இட்ஸ் அன் எம்பையர். இந்த மாதிரி ஒரு தமிழ் எம்பையர் வந்து இங்கே இருந்து, அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு பி பொலிட்டிக்கல், நீங்கள் இருக்கீங்க ஆனாலும் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து ராஜராஜ சோழன் வந்து ஹிந்துவே கிடையாதுன்னு சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. ஸோ ஹி இஸ் கிவிங் ஈக்குவல் ரெஸ்பெக்ட் போத் சான்ஸ்கிரிட் அண்ட் தமிழ். ஐஏஎஸ் ஒருத்தர், அவர் பேர் டக்கு ஞாபகம் இல்லை, சோழர் கால செப்பேடுகள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. இருக்கு. அவர் பேர் என்ன, ஐஏஎஸ் அவர், ஐ ஃபர்காட் தி நேம், பட் எக்மூரில் வந்து தட் இஸ் another எக்மூர் மியூசியம். சோழர் கால செப்பேடுகள்ன்றது சமீபத்தில் வந்த பதிப்பு தான். அந்த புத்தகத்தை நான் முழுசாக படிச்சிருக்கேன். அதில் ஆனைமங்கலம் செப்பேடுகள் முதற்கொண்டு சோழர் காலத்தினுடைய எல்லா செப்பேடுகளும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் எல்லா செப்பேடுகளிலும் சோழர்கள் தன்னை மகாவிஷ்ணுவுடைய பரம்பரையாக அறிவித்து கொண்டிருக்காங்க. கரெக்ட். எல்லா அதாவது சோழருடைய வம்சம் எங்க இருந்து வருதுன்னா மகாவிஷ்ணு வருது. அப்படியே வந்துட்டு மனு வர்றாரு, சொல்றீங்கல்ல மனு ஒருவர், அதுக்கப்புறம் தான் வராங்க சத்திரியர்கள் தான், அதில் நோ டவுட் அட் ஆல். அப்புறம் சூரியன்லேருந்து வர்றதுன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் இருக்குது, நெருப்புலேருந்து வர்றதுன்னு சொல்லி ரெஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து செப்பேடுகள், இதை யாரும் மறுக்க முடியாது. அப்போ என்னென்னா, ஒரு குரூப் என்ன பண்ணிடுச்சுன்னா, செப்பேடுகளே தப்பு, ஃபால்ஸ்னு, செப்பேடுகள்லாம் ஒத்துக்கூடாது சார், கல்வெட்டு தான் சார் ஒத்துக்கணும்னு சில பேர் அறிவாளி முறையே மூஞ்சி வச்சுட்டு பேசுகிறானுங்க. எனக்கு சமயத்தலைவன்லாம் பார்த்தா நம்ம ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கோம், அதனால் பொறுமையாக இருக்கேன் நான். அதாவது ஒரு விஷயத்தை மறுக்கிறோன்னா அதுக்கு ஆதாரம் வைக்கணும். வாய் மட்டும்தான் இருக்குன்னு பேசிட்டு இதெல்லாம் நான் மறுத்துடுறேன், இதெல்லாம் நான் மறுக்கிறேன், இதெல்லாம் சார் அதெல்லாம் பொய் சார், எப்படி சார் தம்பி பொய்ன்னு சொல்கிறேன்? செப்பேடுகள் வந்து பொய் நீ சொல்கிறேன்னா எப்படி பொய்ன்னு சொல்கிறேன்? அப்போ கல்வெட்டுகளில் இந்த ஆதாரங்கள் இல்லையா? இருக்கே, கல்வெட்டுகளில் இருக்கே. இதே மகாவிஷ்ணுடைய வம்சம்னு கல்வெட்டு இருக்குது. இதே இங்கே இதில் செப்பேடுகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாமே கல்வெட்டுலேயும் இருக்கிறது. அப்புறம் இப்போது நீங்கள் ஒரு ஆவணத்தை, ஒரு டாக்குமெண்ட், ஒரு செப்பேடோ இல்லை வந்து கல்வெட்டோ, அதோடைய வயதை கணிக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான முறைகள் நிறைய இருக்குது. நீங்கள் அதில் டிஸ்பியூட் பண்ணிவிட்டு சார் இல்லை சார் இது வந்து இந்த பீரியட்,
எந்த டிஸ்பியூட்டுமே இல்லை. நான் நினைக்கிறத பேசிடுறேன், நீ உட்காந்து அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இரு. நான் தான் சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு தியரி வைக்கிறோம்னா நீங்கள் தான் அதுக்கு சைட்டேஷன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் தான் கொராபரேஷன்ஸ் கொடுக்கணும். ஆமாம், நீ வாய் ஃப்ரீயாக இருக்குன்னு எதாவது பேசி விட்டுரு, அதுக்கு நாங்களாம் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட் கரெக்ட். இன்றைக்கி பல நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான், முருகன் இவங்கெல்லாம் வந்து தென்னாட்டுடைய கடவுள், பெருமாள் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ திருமால் வந்து தொல்காப்பியத்தில் இருக்கார். ஆமாம், தொல்காப்பியம் தான் கிடைத்திருக்கிறதுலையே பழமையான ஓல்டஸ்ட்டு. ஆமாம், திணை தெய்வங்கள் இருக்குது. திணை தெய்வங்களில் திருமால் வராரு. இதில் எந்த விதமான குழப்பத்திற்கும் இடமே கிடையாது. அப்போது இல்லைங்க, பெருமாள் வேறு, திருமால் வேறு, முருகன் வேறு, கார்த்திகேயன் வேறு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அப்போது அதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் கொடுக்கணும். ருத்ரன் வேறு, சிவன் வேறு, நீங்கள் ஆதாரம் கொடுக்கணும். இல்லை சார் அவர் வேறு, இவர் வேறு, எப்படி சொல்கிறேன்னா இதில் எனக்கு அசைக்க முடியாத ஆதாரங்கள் இருக்குது. இங்கே வைக்கிற தியரி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்களாம், முருகர் வேறு, கார்த்திகேயன் வேறு, இவங்க சொல்லிட்டு போயிடுவாங்களாம். நாம் உட்காந்துட்டு சார் அது எப்படி தெரியுமாங்களா சார், நான் ஒரு இடத்துல நான் பேசினேன் ருத்ரப்பிரயாக்கு. நீங்கள் முருகனுடைய கதை எடுத்துட்டிங்கன்னா ஞான யோகத்துக்கான வழிமுறை, வேலுடைய வடிவம் அப்படிங்கிறது ஞானம் அடைதலுக்கான ஒரு உருவகம் தான். முருகன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பழம், ஞானப்பழம் கதை உங்களுக்கு தெரியும்ல, பிள்ளையாரும் முருகரும் ஞானப்பழத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க. பிள்ளையார் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்கிடுறாரு. முருகன் வந்து உலகத்தை சுற்றி வராரு. இது என்ன நினைக்கிறீங்க? பக்தி யோகம், ஞான யோகம். பிள்ளையார் பண்ணது பக்தி யோகம், சிவன் பார்வதி தான் உலகம். சுற்றி வந்தார். பக்தி யோகத்தில் இருக்கவங்களுக்கு ஈஸியாக ஞானம் கிடைச்சிடும். ஏன்னா ஞானம்னா என்னன்ற கேள்வி தேடலே இல்லை உங்களுக்கு, முழுமையான சரணாகதி. இவர் உலகத்தை சுற்றி வராரு அப்படின்றது என்னென்னா வாண்டரிங். வந்து நீங்கள் ஞான தேடலில் இருக்கவங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. சித்தர்கள், ஞானிகள் பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜாக அடைகிறார். நீங்கள் வந்து பழனி, அதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது. இந்த அறுபடை வீடுகள் ஒரு வீட்லேயுமே இந்த இடத்துல வள்ளி கல்யாணம் பண்ணார், இங்கே அதெல்லாம் ஒன்று சூட்சமங்கள். அதாவது ஞான யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியுவதற்காக சொல்லப்படுற சூட்சமங்கள். இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அவர் தன்னுடைய மண்ணுடலை விட்டு ஒளி உடலை எய்திய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா உத்தரகாண்டில் இருக்குது. ருத்ரப்பிரயாக்குன்னு சொல்லிட்டு மலை மேலே அதிகம், அதே மயில், அதே முருகன், அதே வேலு, அங்கேயும் இந்த பிள்ளையார் ஞானப்பழம் கதையை எழுதி வச்சுருக்காங்க. ஒளி உடலை அடைந்த இடம் இருக்குது. அப்போ முருகனை, இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்கின என்னுடைய முருகனை நீங்கள் வந்து ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ளே எப்படி அடைக்க முடியும்? முடியாது இல்லைங்களா? கரெக்ட். அப்போது இப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார், இது வந்து இப்படி இந்த மாதிரி இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் இந்த மாதிரியான பல புனைவு கதைகளை உடைக்க இன்னும் சொல்ல போனால் சமஸ்கிருதத்தில் இருக்குது சில ஏடுகள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இவங்க இதெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா, தெரியாமல் பேசுகிறாங்க? இது அதாவதுங்க, தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாமல் பேசுகிறாங்களா இல்லை. ஏன்னா இது தெரிஞ்சுக்கணுங்கிற எத்தனைப்பு இருக்கிற யாரும் இப்படி பேச மாட்டாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் தமிழ் இலக்கியங்களை கொஞ்சமேனு படிச்சிருந்தா கூட ஆன்மீகம் இல்லாமல் தமிழ் இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சு. தெய்வீக தமிழ் தானே சொல்கிறாங்க. இந்திய கலாச்சாரமும் தமிழ் கலாச்சாரமும் வேற இல்லை. கரெக்ட். இப்போ என்ன போல் ஆளுங்கள்லாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னு சொன்னால், அதை உறுதியாக சொல்லுவதற்கு எங்களுக்கு சைட்டேஷன் கிடைக்கல. அதனால் நாங்கள் உறுதியாக இன்னும் பறைசாற்றாமல் இருக்கோம். எங்களுடைய புரிதல் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், இந்திய கலாச்சாரம் என்பது தமிழகத்தில் உருவாகி இந்தியா முழுவதும் பரவிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அந்த லைனில் தான் வர்றார். உலகத்தினுடைய பண்டைய மொழி தமிழ் அப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய பண்டைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம். சிம்பிள். இப்போது இந்த கீழடி விவகாரத்தெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நார்த்தில் இருக்கவங்களாம் சேர்ந்து தமிழ் கலாச்சாரத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி அபாண்டமாக அற்புதனமான சில குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதில் முதல் 3 கட்டங்கள் 4 கட்டங்கள் நினைக்கிறேன், அந்த அகழ்வாய்வுக்கு அனுமதி கொடுத்தது மத்திய அரசு. ஆமாம். அப்போ இங்கே இருக்கிற ஒரு அஃபீஷியல் என்ன பண்ணுறாரு, ஒரு சீப் கேம் ஒன்று ப்ளே பண்ணுறாரு. அவரு மட்டுமே கீழடிக்கு வந்து அத்தாரிட்டி மாதிரி எல்லா மேடையிலையும் போய் வெக்கமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கார். அவர் ஒடிசா பாலுவிலேருந்து மறைந்த அவர்லேருந்து மிகப்பெரிய தமிழறிஞர்கள் அத்தனை பேருமே கீழடியில் ஒரு மிகப்பெரிய ஒரு நாகரிகம் இருந்தது என்று பல இடங்களில் பதிவு செய்து கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆமாம். இவர் என்னவோ திடீர்னு நான் போனேன், திடீர்னு எனக்கு ஒரு காசு கிடச்சிது, திடீர்னு நான் போய் அப்படியே நோண்டி, அது ஊர் பேரே கீழடி, கீழே அடியில் ஏதோ ஒன்று இருக்குன்றதால தான் கீழடினே பேர் வச்சுருக்கான்.
580 இடங்கள் கிட்டத்தட்ட ஒடிசா பாலு அவர்கள் ஆவணப்படுத்தி வச்சிருந்தார். இதே மாதிரி கீழடி மாதிரியே. இன்றைக்கு பண்ருட்டி பக்கத்தில் சார் எங்கள் தொகுதியில் ஒரு உரை கிணறு அமைப்பு, பழைய பானை ஓடுகள் கிடைச்சிருக்கு. இப்போ நாளைக்கு போகிறேன் அந்த இடத்துக்கு. ஓகே. பண்ருட்டி பக்கத்தில். அப்போது அந்த இடத்துல அகழ்வாய்வு பண்ணி பார்க்கணும். இவங்க என்னன்னா, இவங்க வேணே ஒரு ஃபைலை வந்து தவறுதலான அரசியல் அறிப்புக்காக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அரசியல் அறிப்புக்காக. இது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. மக்களுக்காக சேவை பண்ணுறது தான் பாலிடிக்ஸ். இது வந்து அற்ப அரசியல். இதை பண்ணிட்டே இல்லை சார் பர்மிஷன் கிடைக்கல சார் மூடி மறைக்க பார்க்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒருவேளை தமிழ் கலாச்சாரத்தை மூடி மறைக்க வேண்டும் என்று நினைத்தால் பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் போய் தமிழை பற்றி பேசுவார். அது ஆந்த்ரோபாலஜியோடைய தீரி அடுத்து மாற்றுது. இப்போ கீழடியோடைய ரிப்போர்ட் வந்து வெளில வந்து இப்போ இரும்பு காலம் இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நம்ம மேலேருந்து ஏஎஸ்எல்னு கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் கரெக்டாக கொராபரேஷன் சைட்டேஷன் வச்சு கொடுங்க. ஏன்னா வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஃபோரமில் வைக்கணும், அக்செப்ட் ஆகணும்னா இந்த சைட்டேஷன் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி. அதனால் நமக்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்குமோ அந்த விளைவுகள் இந்த மனுஷன் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் பேசுறதுனால ஏற்பட்டுருச்சு. ஏற்பட்டுருச்சு. கன்செப்ஷன் தான் சார் முக்கியம். அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து வெளில யாருக்கும் வந்து தே ஆர் வாண்டட்லி வந்து சப்ரஸ் பண்ணி தே ஆர் நாட் டூயிங் இட் ஹியர் இன் தமிழ்நாடு. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் திங். ஏன்னா நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த காப்பர் பிளேட்டோட ரெஸ்டிடியூஷன் செரமனின்னு ஒன்று பண்ணாங்க, பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க. நீங்கள் வந்து லைடன் யூனிவர்சிட்டியிலேருந்து திருப்பி நம்ம நாட்டுக்கு கொடுக்குறாங்க. அந்த ரெஸ்டிடியூஷன் செரமனி நீங்கள் பார்த்தீங்கனாலே அதில் வந்து ரெஸ்டிடியூஷன் செரமனி முடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் 1 hour or 2 hours 2 மணி நேரத்துக்குள்ளே ஹானரபிள் பிரைம் மினிஸ்டரே வந்து அவரோட ட்வீட்டில் போடுறாரு, இது இந்திய நாட்டோட சொத்து, இந்தியாவுக்கு திரும்பி வந்திருக்குன்னு தான் சொல்கிறாரு. தவிர தெளிவாக வந்து ஹீ இஸ் வெரி கிளியர் அஸ் டு வாட் ஹீ இஸ் டூயிங், வை ஹீ இஸ் ரெப்பாட்ரியேட்டிங் இட். வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு விஷயம் இதுலேயும் வந்து பீப்புள் டூ பாலிடிக்ஸ். ஒரு நாட்டு பிரதமர் வந்து இப்போ வந்து ஈரான் போர் வந்து அப்போது வந்து இட் வாஸ் இன் பீக். யூரோப்பில் ஈரான் போர் பீக்காக இருக்கிற டைமில் இதுக்கு போகிறாரு, ஹீ கோஸ் டு கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரீஸ்க்கு போய் அங்கேருந்து வந்து ஹீ கோஸ் டு யூரோப், டு ஆம்ஸ்டர்டாம், டு ஆம்ஸ்டர்டாம் அண்ட் டு லைடன். அங்கே இருக்கிற ரெஸ்டிடியூஷன் செரமனியை டேக் பார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஹீ கோஸ் டு அதர் பிளேசஸ். ஏன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போது ஒரு வார் நடந்துகிட்ருக்கு வேர்ல்டு ஃபுல்லான்னு சொல்கிறத விட அந்த ஹார்மோஸ் வார் வந்து கொஞ்சம் விட்டு தான் 3ஆம் உலக போர் ஆயிருக்கும். ஹார்மோஸ் வார் அங்கே நடந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் என்னதான் அவ்வளோ வந்து பிரச்சனை இருந்தாலும் கூட இது ஏன் நாட்டோட பொக்கிஷம், என் நாட்டோட பொக்கிஷத்தை நான் திருப்பி கொண்டு வரதுக்கு நானே முன்னிருந்து என் நாட்டு பொக்கிஷத்தை என் மக்களுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு வந்து ஒரு ப்ரைடாக அவர் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பிரைம் மினிஸ்டர். அதனால தான் நான் சொல்கிறேன், எந்த பிரைம் மினிஸ்டருமே எந்த பிரைம் மினிஸ்டருமே வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. ஏன் இதை நான் வந்து திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன், நான் நாட் ஃபார் த சேக் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கோசரம், நான் சொற்ப அரசியலுக்கோசரம் நான் சொல்ல விரும்பல. உங்களுக்குள்ளேயே வந்து தமிழ் மீது ஒரு பற்றும் ஒரு ஆற்றலும் ஒரு காதலும் இருந்தால் மட்டும்தான் அதுக்குன்னு மற்றவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல, உங்கள் நாடு மீது உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது ஒரு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை பண்ண முடியும். அண்ட் டிஸ்பைட் ஹிஸ் பிஸி ஷெட்யூல், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் G7 போயிருக்காரு, அந்த ட்ரிப் வெரி சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப். G7 போயிருக்காரு, ட்ரம்ப் அவரை பிரைஸ். நீங்க சொல்ற அந்த நெதர்லாந்து ட்ரிப்லே பார்த்து அதுவும் வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸை வந்து சைன் பண்ணிருக்காங்க. அது வந்து யாரும் பேச மாட்டாங்க. அரேபியாவில் போயிட்டு அந்த இது கச்சா எண்ணெய் ரிசர்வ் ஒன்று பேசினார் பாருங்க, அது வந்து பியூட்டிஃபுல்லான இது யாருமே வந்து they are not talking. அடுத்து இந்த மாதிரி ஹார்மோஸ் பிரச்சனை மாதிரி 1000 பிரச்சனை வந்தாலும் நம்ம வந்து சேஃபா இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து அதையும் இதையும் முன்னெடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் அவர் வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் ஹானரபிள். இல்லை, நீங்கள் ஆக்சுவலாக இதில் வேற ஒரு விஷயம் சொல்ல வந்து தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அது இந்தியாவினுடைய பெருமைன்னு போட்டதை வச்சு சிலர் வந்து அதில் ஏதோ அப்சர்டாக பண்ணாங்கன்ற மாதிரி சொல்ல வந்தீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வந்தாங்க, தமிழகத்தின் பெருமைன்னு போடாமல் இந்தியா பெருமைன்னு போட்டாருன்னு சொல்ல வந்தாங்களா? ஃபியூ பீப்புள், நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஃபியூ பீப்புள். அண்ட் சில பேர் வந்து அந்த மனுஷன் தமிழே இந்தியாவினுடைய பெருமை சொல்லிட்டு இருக்காரு. இந்த புரிதல் இல்லாம இருக்கு மற்றவங்க. அவர் என்ன தமிழ்நாடே இந்தியாவினுடைய பெருமை, தமிழே இந்தியனுடைய பெருமை அப்படின்னு தானே சொல்றாரு. அதை கூட புரிஞ்சிக்க முடியல அவங்களால. அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு பாலிடிக்ஸ் இது செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு எனக்கு.
ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் மை லைஃப் வாஸ் வென் அந்த ரெஸ்டிடியூஷன் செரமனி பார்க்கறச்ச வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஐ நியூ இட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். டிசம்பர் 2023 ஏன்னா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் மேலே ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போடுறாங்க, அந்த ஆர்டர் இருக்குது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட் டிசம்பர் 2023 வந்து கொடுத்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அண்ட் டாசியர் படி திரு ராஜேஷ் விவேகானந்தன் டெப்டி சாலிசிட்டர் ஜெனரல் இருந்தார். ஹீ இஸ் கிவன் த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். கோர்ட்டில் என்ன கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் பார்ட் ஆஃப் தி ஆர்டர். நம்மளோட அம்பாசிடர், அங்கே இருக்கிற நம்மளோட அம்பாசிடர் வந்து லைடன் யூனிவர்சிட்டிக்கு நேராக போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி லைடன் யூனிவர்சிட்டி as in principle agreed to give it back to India. அதாவது நம்ம இந்தியாவுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒப்புதல் வந்து டிசம்பர் 2023 வந்து லைடன் யூனிவர்சிட்டி ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. அம்பாசிடர் வந்து நேராக போய் பார்த்துருக்காங்க. நேராக போய் பார்த்துருக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, என்ன அந்த இன்டர்ம் பீரியடில் என்ன ஆயிருக்குன்னா 2024 பை ஏப்ரல் யுனெஸ்கோவில் இந்த விஷயத்த வந்து வைக்கிறாங்க. repatriation issue for our copper plate in the Animangalam செப்பேடு வந்து they are keeping it in UNESCO. யுனெஸ்கோவில் 24 countries, இது நான் சொல்ல கொடுத்துருக்கிற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டில் இருக்குது, வீடியோவில் கூட இட் இஸ் அவைலபிள் இந்த யுனெஸ்கோ வெப்சைட். 24 நாடுகள் இந்தியா பண்ணுறதை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது இந்தியாவுக்கு திருப்பி போக வேண்டிய ஒரு பொக்கிஷம். அது மட்டும் இல்லை, இது இந்தியாவுக்கு திருப்பி போகிறது வந்து எப்படி திருப்பி போகிறதுன்னு நாங்கள் பார்த்துட்டு எங்கள் நாட்டிலேருந்து திருடிட்டு போன மற்ற பொருட்களை வந்து இது ஒரு நாங்கள் மாடலாக வச்சு நாங்கள் எங்கள் நாட்டிலேருந்து எடுக்க போகிற ஒரு அந்த இது இருக்கும் இல்லையா, ஆர்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, இதை நாங்கள் ஒரு மாடல் லேண்ட்மார்க் இதுவாக பார்த்து ரெஸ்டிடியூஷனுக்கு நாங்கள் பண்ணுறோம். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், ஜாம்பியான ஒரு நாடு இருக்குது. அந்த நாடு வந்து யுனெஸ்கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுக்கும் எங்களுக்கும் பரஸ்பர கல்ச்சுரல் உறவு இருக்குது, கலாச்சார உறவு இருக்குது. அதனால வி என்டேவர் டு மேக் ஷுர் தட் இந்த பர்டிகுலர் காப்பர் பிளேட்டில் இருக்கிற அந்த ரிசைட்டல்ஸ், அந்த இது இருக்கு இல்லையா, அந்த என்ன எழுதியிருக்காங்களோ அதை எங்கள் நாட்டு மொழியிலே வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எங்கள் நாட்டு மக்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா எஜுகேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மன்னர், ஒரு எம்பையர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டாலரண்ட்டாக இந்த மாதிரி ஒரு எம்பரர் இருந்திருக்காங்க. சூடாமணியில் அவ்வளோ பெரிய புத்த விகாரம் கட்டுறதுக்கு ராஜராஜ சோழன் அனுமதிக்கிறாரு, அதற்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்குறாரு. ஆனால் இங்கே புத்த சமயத்தை சார்ந்தவங்க யாருமே இல்லை. கரெக்ட். எதுக்காக அப்படின்னா, நாகப்பட்டினம் கடற்கரையை ஒட்டி நிறைய வெளிநாட்டு, ஆமாம், தட் வாஸ் a naval base also. நாகப்பட்டினம் அண்ட் பலம்பாங் were the two naval bases. நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். if you can recollect, நம்ம இதே டாபிக் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் முன்னாடி டிஸ்கஸ் பேசியிருக்கோம். and how beautifully வந்து trade was there, maritime trade and naval trade was there between நாகப்பட்டினம் அண்ட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அந்த சிட்டிக்கான பேர் வந்து பெலம்பாங்க்னு பேர், இந்தோனேஷியாவில் இருக்கிற சிட்டி. பெலம்பாங்க்கும் நாகப்பட்டினத்துக்கும் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வந்து வர்த்தகமும் இருந்தது, மேரிடைமும் இருந்தது, ப்ளஸ். ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சிங்களா, இன்றைக்கு சூடாமணி விகாரத்தை பாதுகாப்பதற்காக ஆனைமங்கலம்ன்ற ஊரை எழுதி வச்ச அந்த பிளேட்டு நெதர்லாந்துலேருந்து மோடி அவர்களால் திரும்ப வருது. ஆனைமங்கலங்கிற ஊரும் இருக்கு, இன்னும் இருக்கு. அந்த கிராம மக்கள் சந்தோஷப்பட்டாங்க, நம்மகிட்ட கூட பேசினாங்க. ஆமாம், எங்கள் ஊரை வந்து மோடி உலக ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சூடாமணி விகாரம் இல்லவே இல்லை, பார்த்தீங்களா? இல்லை, அது விஷயமா ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கான்ட்ரவர்ஷியலாக இருக்கணும்னு சொல்ல, பட் இல்லை நான் ஒரு விஷயம், நீங்கள் அல்டிமேட்லி நீங்கள் வந்து அது எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட. நேப்பியர் பிரிட்ஜ் நேப்பியர் தான் இடிச்சாரு. நான் அதை சொல்ல விரும்புகிறேன், மக்களுக்கோசரம் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2 நிமிஷம். அதாவது வந்து அந்த விஹாரம் வந்து அங்கே இருக்குது. அது வந்து 1850s, லேட்டர் பார்ட் ஆஃப் த 1850s ஃப்ரெஞ்சு ஜெசுவிட்ஸ், கிறிஸ்டியன் ஃப்ரெஞ்சு ஜெசுவிட்ஸ் நாகப்பட்டினத்தில் மிஷனரி மதமாற்ற பாதிரியார், கிறிஸ்டியன் மிஷனரி மதமாற்ற பாதிரியார்கள் ஃப்ரான்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்த பாண்டிச்சேரியிலேருந்து ஃப்ரெஞ்சு ஜெசுவிட்ஸ் வந்து அங்கேருந்து எக்ஸ்பெல் ஆகி அங்கேருந்து வெளில துரத்தப்பட்டு பக்கத்து நாகப்பட்டினம் இருக்கிறதுனால அவங்க வந்து அங்கே தங்கிட்டு தஞ்சமும் அடைகிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. நேப்பியருக்கு முன்னாடி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இங்கே ஹாரிஸ் ரோட்னு இருக்குது, ட்ரிபிள் கேன் உங்களுக்கு தெரியும். லார்ட் ஹாரிஸ் வந்து அப்போ கவர்னர் இருக்கார், அவருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஊர் மக்களுக்கு தெரிய வருது, இவங்களாம் வந்து இதை இடிக்க போகிறதுக்கு ரெப்ரசன்டேஷன் ஒரு மனு கொடுத்துருக்காங்கன்னு. ஊர் மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதை நீங்கள் இடிக்கக்கூடாது, எந்த காரணத்துக்கோசரம் இதை இடிக்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணுறாங்க. 12 வருஷம் இல்லை ஒரு 10 இயர்ஸுக்கு அப்புறம், ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் 1868 நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், 7 or 8 திருப்பி அதை ரிவைவ் பண்ணி நேப்பியர் இருக்கார் இல்லையா கவர்னர், அப்போ வந்து திருப்பி கொடுக்குறாங்க. இவங்க
அப்போ நேப்பியர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இதை இடிச்சுக்கோங்க, இதனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவர் கேட்குறாங்க. நேப்பியருக்கு வந்து இவங்க ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு இருக்கு இல்லையா, அதை வந்து பரிசாக கொடுக்குறாங்க. நீங்கள் இடிச்சுக்கோங்க, இடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு புத்திஸ்ட் ஸ்டாச்சு வந்து பரிசாக வந்து நேப்பியருக்கு கொடுக்குறாங்க. இது எதில் இருக்குன்னா, இந்தியன் ஆன்டிக்வரி வால்யூம் நம்பர் 7, சரிங்களா? அதில் அந்த டயக்ராமே இருக்குது. சூடாமணி விஹாரம் இருந்ததுக்கான டயக்ராமே வந்து 366 சிலைகள், 360 சிலைகள், 366. எஸ், அது இருந்திருக்கு. அதுக்கான டயக்ராமும் இருந்திருக்கு. யார் இதை சொல்கிறாங்கன்னா, சார் வால்டர் எலியட்ன்றவர். ஏன்னா 1850s வந்து அதை டெமாலிஷ் பண்ண பார்க்குறாங்க, இடிக்க பார்க்கறச்ச சார் சார்ல்ஸ் ட்ரெவாலியன் ஒருத்தர் வந்து நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்னு, கவர்னரிங் கவுன்சிலில் இருக்கிற ஒருத்தர் வந்து சார்ல்ஸ் ட்ரெவாலியன், அவர் நீங்கள் அதை டெமாலிஷ் பண்ணக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கவர்னரிங் கவுன்சிலில் இருக்கிற ஒருத்தர் வந்து சார் வால்டர் எலியட்ன்றவர், அவரும் வந்து சொல்கிறாரு இதை நீங்கள் டெமாலிஷன் பண்ணக்கூடாதுன்னு. துரதிருஷ்டவசமாக இதெல்லாம் மீறி வந்து நேப்பியர் வந்து அதுக்கப்புறம் 1868 வந்து டெமாலிஷ் பண்ணுறாங்க. டெமாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இது அன்ஃபார்ச்சுனேட்டாக டெமாலிஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்தியன் ஆன்டிக்வரி வால்யூமில் அவர் வரைஞ்ச படம் இருக்கு இல்லையா, தட் இஸ் த ஒன்லி பெயிண்டிங் அவைலபிள் ஆஃப் சூடாமணி விஹார ரைட் நவ். அதிலே வந்து ஆகம பண்டிதர்னு வந்து தமிழில் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான தமிழ் எழுத்துல அங்கே இருக்கும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், கிறிஸ்தவ மதமாற்ற கும்பல் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு. இது நான் சொல்லலை, மற்றவங்க சொல்ல. சார் வால்டர் எலியட்டே வந்து 1873 ஒரு பிரிட்டிஷ் அஃபிஷியல் இதை வந்து ஆவணப்படுத்தியிருக்காரு. அப்போ வந்து இஸ்லாமிய ஆக்கிரமிப்பு மன்னர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவ மிஷினரி, கிறிஸ்தவ பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு சூடாமணி விகாரம் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். அதாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட புத்த விகாரம் வந்து இடிக்கப்பட்டு முழுமையாக அவரால் கட்டப்பட்டன்னு சொல்ல முடியாது. சுமத்ரா மன்னர் வந்து கேட்குறாரு, ராஜராஜ சோழன் அவர் காலகட்டத்தில் இருந்த ஒரு விஷயம். நிறைய பேர் புத்திஸ்ட் எல்லாம் இந்த நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டு போறோம், எங்களுக்கு வந்து வழிபடுறதுக்கு வரோம் தரோம்னு சொல்றாரு, தங்குறோம், திருப்பி கப்பல்ல போறோம், எங்களுக்கு வந்து இருக்கணும். அதை வந்து மிகச்சிறந்த சிவபக்தனான ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய ஒரு புத்த வழிபாட்டு தலத்தை இங்கே கட்டுறதுக்கு அனுமதிச்சிருக்கார் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை மெயின்டைன் பண்ண இப்போ எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா விளக்கெறினுன்றதுக்காக நிலம் வைப்பாங்க. ஆமாம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் லேம்புக்கு விளக்கெறியறதுக்காக ஒரு நிலத்தை எழுதி அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இலுப்பு மரங்களை நட்டு அந்த இலுப்பை எண்ணெயை ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து விளக்கெறியணும். அதாவது கோவில் கட்டுறது மட்டும் இல்லை, அந்த கோவிலில் 6 கால பூஜை நடக்கணுன்றதுல சோழர்கள் ரொம்ப ஒரு தெளிவாக இருந்தாங்க. அந்த பழக்கத்தில் தான் இந்த சூடாமணி விகாரத்துக்கு ஆனைமங்கலத்தை எழுதி வைக்கிறாங்க. கரெக்ட். அந்த கோயிலுடைய மெயின்டெனன்ஸுக்கு இந்த ஊருடைய வருமானம் பயன்படுத்தும் பண்ணுறாங்க. அப்போது இந்த விஷயத்தை ராஜராஜ சோழன் பண்ணுறாரு. ராஜேந்திர சோழன் அதை வந்து காலத்தில் அழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை செப்பேட்டில் பண்ணுறாங்க, பதிவு பண்ணுறாங்க. இதுதான் ஆனைமங்கலம் செப்பேடு உருவான கதை. எஸ். ஆனால் இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த சூடாமணி விகாரம் அழிந்து போன கதை மறைக்கப்பட்டு. இது ஒரு 10 சினிமா எடுக்கலாங்க. ஆனைமங்கலம் செப்பேடு 20 சினிமாவே எடுக்கலாம். யார் வந்து வேண்டும்னு வந்து இதை வந்து மறைச்சிருக்காங்கன்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நான் யோசிக்கிறது, இன்றைக்கு நம்முடைய செப்பேடுகள் நெதர்லாந்தில் போயிட்டு லைடன் யூனிவர்சிட்டியோடைய ப்ரைம் பிளேஸில் லைடன் யூனிவர்சிட்டியோடைய அடையாளமாக கூட பாதுகாக்கப்படுது. கரெக்ட். ஆனால் இன்றைக்கும் ஆனைமங்கலம் செப்பேடுகள் மாதிரியான பழமையான பழங்கால பொக்கிஷங்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. பாதுகாக்கப்படாமல் கிராமங்களில் ஒரு மூலையில் புதைஞ்சு போயிருக்கு, குப்பை கொட்டுற இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனால் பல இடங்கள் வந்து நான் சொல்லக்கூடாது, நல்லா குறிப்பிட்டு ஒரு சில இடங்களை சொல்ல முடியும். பழங்கால சிலைகளை சுற்றி சிறுநீர், அன்ஃபார்ச்சுனேட் என்ன அதெல்லாம் இருக்கு. ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட், இட்ஸ் சேட். இது வந்து என்னதான் அரசாங்கங்கள் வந்து அந்த இடத்த பாதுகாக்கணும்னு நினச்சா கூட மக்களுக்கு நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து பண்ணணும். நீங்கள் வெள்ளைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் உலகத்தினுடைய இந்த ஐரோப்பாவிலலாம் பெரிய பெரிய அருங்காட்சியகம்னு வச்சுருப்பான், உலக அருங்காட்சியகம்னு சொல்லி. உள்ள போனால் மொத்தத்தும் பார்த்தா நம்ம ஊர் சிலை தான் இருக்கும். கடத்திட்டு போன சிலையெல்லாம் வச்சுட்டு கண்ணாடி போட்டியில் வச்சுட்டு இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சிலைகள் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த சிலைகளை வந்து சேதப்படுத்துறது, இந்த சிலைகளில் வந்து கிறுக்கி வைக்கிறது, அது மாதிரி பொறுப்பற்ற விதத்தில் நம்ம மக்களே நடந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து மாறணும்.
கரெக்ட். இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் மாதிரியான விஷயங்கள் ஒரு பிரதமர் போய் எப்படி அதை கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாருன்றது தெரிஞ்சாதான் இங்கே இருக்கிறதெல்லாம் பாதுகாக்கப்படும். இவங்க ஊரில் 8ஆம் நூற்றாண்டோட ஒரு பிள்ளையார் இருப்பார், புரியுதுங்களா? 7ஆம் நூற்றாண்டுடைய ஒரு வட்டெழுத்து கல்வெட்டு இருக்கும், 3ஆம் நூற்றாண்டு ஒரு குகை இருக்கும். எத்தனை 1000 ஆண்டுகள் பழமையானதுன்னு தெரியாத பாறை ஓவியங்கள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கு. கரெக்ட். நீங்கள் திருக்கோவிலூரில் போய் பார்த்தீங்கன்னா அரங்கநல்லூரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர் குகைன்னு இருக்கு, குடைவரை கோயில் இருக்கு. ஆமாம், குடைவரை குகை, அது உள்ள கோயில் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வந்துடும் உங்களுக்கு. நான் அது மாதிரி 1000 இடங்களை என்னால் சொல்ல முடியும். நான் சொன்ன எமோஷன் ஆகிடுன்றதுக்காக நான் சொல்லாமல் தவிர்த்துக்கிறேன். அப்போது இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறத நம்ம பாதுகாக்கணும். நம்மகிட்ட திருடிட்டு போனதை ஒருத்தன் அவ்வளோ வச்சு கொண்டாடி இருக்கான். இன்னைக்கு மோடி அதை எடுத்துகிட்டு வர்றாரு தமிழ்நாடு திரும்ப. ஆமாம். அப்போது நம்மகிட்ட இருக்கிறத நம்ம எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ இந்த காப்பர் பிளேட் இஷ்யூ இருக்குது, நீங்கள் வந்து நம்ம சூடாமணி விஹாரா இஷ்யூ இருக்குது, அதுலேயே பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, பட் ஹார்வெஸ்டிங் ஆஃப் சோல்ஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது. அது உங்களுக்கு தெரிய வேணும். வித் ரிகார்ட் டு கன்வர்ஷன் இன் டு கிறிஸ்டியானிட்டி பற்றி இட்ஸ் வெரி பிக் டாபிக். ஐ திங்க் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து ஐநா சபையில் வந்து போய் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வித் ரிகார்ட் டு திஸ் பர்டிகுலர் டாபிக். அதில் வந்து நிறைய என்ஜிஓஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் ஐ திங்க் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். என்ன பேசுறீங்க, ரிலீஜியஸ் கன்வர்ஷன் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ப்ரிவென்ட் பண்ணி ப்ரோஹிபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ திங்க் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் வாய்ஸ். எஸ், வித் ரிகார்ட் டு ஃப்ரீடம் ஆஃப் அவர் ஓன் ரிலீஜன், அந்த ஆஸ்பெக்ட்ல. No. According to myself, Hindu dharma is not at all a religion. It's a civilization. It's a way of life னு கூட சொல்றோம். It's a civilization. way of. See, நீங்க way of life னு சொன்னாலோ அது வந்து wider meaning தரலன்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே. Hindu dharma is a civilization. மனுஷன் வந்து ஒரு பார்பேரிக்காக இருந்துட்டு, அவன் ஒரு காட்டுமிராண்டித்தனமாக இருந்துட்டு, அவன் வந்து ஒரு பண்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குறான். அந்த பண்பட்ட வாழ்க்கையினுடைய பெயர் தான் சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய பழமையான நிலப்பரப்புகள் எல்லாத்துலேயுமே சிவிலைசேஷன் இருந்தது. பாபிலோனியன், கிரீக்கு, ஈஜிப்டில் இருந்திருக்கு, ஈஜிப்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிவிலைசேஷன். இந்த எல்லா சிவிலைசேஷன்ஸும் அழிஞ்சிருச்சு. ஒரே ஒரு சிவிலைசேஷன் மட்டும் இன்னும் அழியல. அந்த சிவிலைசேஷனுடைய பெயர் ஹிந்து சிவிலைசேஷன். கரெக்ட். ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் எடுத்தீங்கனாலும் உள்ள சிவலிங்கம் கிடச்சிது. இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் உள்ள சிவலிங்கம் இருக்குது. ஸோ ஹரப்பா மொஹஞ்சதாரோ காலத்திலிருந்து, கீழடி காலத்திலிருந்து, எல்லா காலத்திலிருந்துமே உடனே கீழடியில் வந்து சாமி சிலை எல்லாம் இருந்துச்சா? சாமி சிலை இருந்துச்சு. மாஃபா பாண்டியராஜன் அப்போ அமைச்சர் ப்ரெஸ்ஸில் சொன்னார், கீழடியில் எங்களுக்கு அகழ்வாய்வில் ஒரு தெய்வத்தினுடைய சிலை கிடைத்ததுன்னு சொன்னார். அந்த சிலை இன்றைக்கி கீழடி அருங்காட்சியகத்தில் வைக்கப்படலை, ஆனால் கிடைச்சது. அப்படியா? வைக்கப்படலை. அவர் சொன்னார், ப்ரெஸ் மீட் இருக்குது, ஒரு அமைச்சர் சொன்னார். அவர் தானே, ஐ திங்க் ஹி வாஸ் a minister. ஆமாம், அவர் தான் அந்த கன்சர்ன் அமைச்சர், அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்டோட அமைச்சர். தெய்வத்துடைய சிலை கிடைச்சது, அந்த தெய்வம் என்னன்னு அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னார். அங்கே கிடைத்திருக்கிற இது இருக்கு இல்லைங்க, பெயர்கள், அதோடைய பொருள் என்னன்னு பாருங்களேன். ஆதன்னா என்னன்னு பொருள் பாருங்கள். என்ன இப்போ ஒன்றும் இல்லைங்க, பிசிராந்தையார் இருக்குல்ல, அவருக்கு ஏன் பிசிராந்தையார்னு பேர்? பிசிறுங்கிறது அவருடைய ஊர். ஆதன் தந்தையார், ஆதனுடைய அப்பா பிசிராந்தையார். நான் ஆதன் கிடைச்சிச்சார். பிசிராந்தியருடைய ஆன்மீக இலக்கியங்கள்லாம் நான் சொல்லவா உங்களுக்கு? ஸோ எல்லா என்ன சொல்கிறது, நீங்கள் ஹரப்பா மொஹஞ்சதாரோ எடுத்தாலும், கீழடி எடுத்தாலும், ஆதிச்சநல்லூர் எடுத்தாலும், எல்லா இடத்துலையும் ஆன்மீக அடையாளங்கள் இருக்கிறது. அன்றைக்கு என்ன கலாச்சாரம் இருந்ததோ அதே கலாச்சாரம் இன்றைக்கும் தொடர்கிறது. வெள்ளைக்காரன் இது சிவிலைசேஷன் புரியாமல் ரிலீஜன் பேர் வச்சுட்டு போயிட்டான். கரெக்ட். இங்கே ரிலீஜியன்ற ஒரு கொஸ்டினுக்கு இடம் கிடையாது. இந்து தர்மத்தில் ரிலீஜியன்ற ஒரு கொஸ்டினுக்குள்ளே அதுக்குள்ளே வரவே முடியாது. நீங்கள் பகவத்கீதை இருக்குது, பகவத்கீதை தான் இந்து தர்மத்துடைய புத்தகம்னு சொல்ல முடியாது. அது பைபிளோ குரான் மாதிரியோ இல்லைங்க இதுதான் சொல்ல முடியாது. நீங்கள் திருக்குறளை பின்பற்றலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது எந்த புத்தகமே எனக்கு வேணாம், இந்த சாமியை கும்பிடு, அந்த சாமியை கும்பிடு, நீங்கள் உங்கள் ஃபோட்டோவே நீங்கள் சாமியாக கும்பிட்டுக்கலாம். சீரியஸ்லி, ஏன்னா இது சயின்ஸு, இது சயின்ஸு. அப்போது நீங்கள் பாருங்கள், பகவத்கீதையில் கேள்வி பதில் வடிவத்தில் தான் இருக்கும். நான் இதை சொல்கிறேன், நீ ஒத்துக்கோ அப்படின்றது இந்து தர்மத்தில் கிடையாது. இது ஒரு சிவிலைசேஷன். இப்போ நான் ஐநா சபையில் என்ன பேசினேன்னா, அது டைரெக்டாக ரிலீஜியஸ் கன்வர்ஷனை அழிக்கணும், நிறுத்தணும் அப்படின்றது இல்லை. நான் பேசின விஷயம் என்னென்னா,
குளோபல் வார்மிங்கோடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். குளோபல் வார்மிங்கோடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட். குளோபல் வார்மிங் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆஸ்பெக்டாகவும் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டாகவும் மட்டும்தான் பேசப்பட்டு இருக்கு ஐநா சபையில். ஓகே. அதோடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை யாரும் பேச மாட்டாங்க. ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது, பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் வந்து சிக்னல்லாம் உருகுது. குளோபல் வார்மிங்கில் வந்து திடீர்னு டெம்பரேச்சர் 40-45 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குளோபல் வார்மிங்கோடைய கல்ச்சுரல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மல்டி கல்ச்சுரல் இருக்கணும், கல்ச்சுரல் டைவர்சிட்டி இருக்கணும். நிறைய கல்ச்சுரல் இருந்தால் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பொருளுடைய பயன்பாடு இருக்காது. நீங்கள் இப்போ மகர சங்கராந்தி நார்த்தில் கொண்டாடுறாங்க, பொங்கல்னு நம்ம கொண்டாடுறோம். ஒரே தான், இந்த சூரியன் வந்து மகர ராசிக்குள்ளே நுழையிற அதே டைம் தான் எல்லாமே கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம பொங்கல் வச்சு படைக்கிறோம், அஸ்ஸாமில் போகா வச்சு படைக்கிறாங்க, மகாராஷ்டிரா போனீங்கன்னா களி மாதிரி என்ன ஒன்று கிண்டி வைக்கிறாங்க. ஒரே தெய்வம் தான், சூரியன்ற ஒரே தெய்வம் தான், ஒரே பண்டிகை தான், படையல் மட்டும் வெவ்வேறு இருக்குது. இப்போ என்னுடைய பூர்வீகம் வந்து சேலம். நாங்கள் வந்து ஒரு பலி தான் கொடுப்போம். ஆடுனா ஆடு வெட்டுவோம், இல்லைனா கோழி வெட்டுவோம். இங்கே கடலூர் மாவட்டங்கள்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பூசை 3 உயிர்களை பலி கொடுப்பாங்க. இங்கே வந்து ஆடு, கோழி, பன்னி 3த்தையும் வெட்டி பலி கொடுப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பலி கொடுக்குறதே வேற யாரும். இப்போ நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை பலி கொடுப்பீங்க, தேங்காவை பலி கொடுப்பீங்க. அது ஒரு பலி தான், அது ஆக்சுவலாக வெஜிடேரியன் வே ஆஃப் பலி. ஸோ பலி கொடுக்குறது ஒரு நடைமுறை. ஆனால் வெவ்வேறு கல்ச்சுரலில் வெவ்வேறு ஆஸ்பெக்டில் என்ன ஆகுது, அந்த பொருட்களுடைய பயன்பாடு மாறுபடுது. இதுதான் சிவிலைசேஷன். இப்போ எல்லாரும் மதம் மாற்றிட்டோம், எல்லாரும் ஒரே கேண்டில் தான் வைக்க போகிறோம். அந்த கேண்டிலுடைய மூலப்பொருளுக்கான குறைபாடு பாசிட்டிவ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாரும் ஒரே கல்ச்சருக்குள்ளே போயிட்டா, ஒரே மாதிரி உடை, ஒரே மாதிரி கல்ச்சர், ஒரே மாதிரி பொருட்களுடைய பயன்பாடு. அப்போ அந்த ஒன்னஸ் இருக்கு இல்லைங்களா, கன்சியூமில் வந்து ஒன்னஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இட்ஸ் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங். இப்போ உலகத்தினுடைய பண்டைய நாகரிகங்கள் எல்லாத்துலேயுமே இந்து நாகரிகம் மாதிரியே பல கடவுள்கள். நீங்கள் மெசபடோமியா எடுத்து பாருங்க, காமத்துக்கு ஒரு கடவுள், சூரியன் கடவுள், இங்கே என்னென்ன இருந்தோ எல்லாம் இங்கே இருக்கும். கிரீக் இதுலேயும் எகிப்து நாகரிகத்துலேயும் எல்லாத்துலேயும் இருக்கும். நீங்கள் பழைய இடத்துல நீங்கள் போய் பழைய கலாச்சார நாகரிகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ வழிபாடே கிடையவே இல்லை. எல்லா இடத்துலையும் பல தெய்வ வழிபாடு தான், பலவிதமான கலாச்சார முறைகள் தான், பலவிதமான பண்டிகை முறைகள் தான். அது இருந்த வரைக்கும் உங்களுக்கு கல்ச்சுரலாக ஒரு பொருளுக்கான தேவை ஏற்படலை. அப்போது நான் அந்த இடத்துல ஐநா சபையில் பேசும்போது என்ன சொன்னேன்னா, உலகத்தினுடைய பண்டைய நாகரிகங்கள் இருந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் மதமாற்றத்தின் மூலமாக அந்த பண்டைய நாகரிகங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் எஞ்சி இருக்கிற ஒரே பண்டைய நாகரிகம் ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன் அப்படின்னா அது இந்தியா மட்டும்தான். இங்கே ரிலீஜியஸ் கன்வர்ஷனை நிறுத்தணும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே நிறைய என்ஜிஓஸ் இருக்குது. அவங்கெல்லாம் தொடர்ந்து என்ன பேசுவாங்களா, இல்லை மதமாற்ற விடமாட்டாங்கன்னு பேசுவாங்க. என்ன அங்கே வந்துட்டு ஜெனீவாவில் வந்து கேட்ட குரல்கள் எல்லாம் எங்களை மதமாற்ற விட மாட்டாங்க, எங்களுக்கு ஆப்பிரிக்காவில் மதமாற்ற விட மாட்டாங்களா, இந்தியாவில் மதமாற்ற விட மாட்டாங்க, மதமாற்றுறது தப்புங்க, மதமாற்றுறதை நிப்பாட்டுங்கன்னு பேசுறது முதல் வாய்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய வாய்ஸ், ஃபஸ்ட்டு வாய்ஸ் உங்கள் வாய்ஸ் தான். பட் இதில் ஒரு டிஸ்க்ளைமர் நான் போடுறேன். பீங் அ ஸ்போக்ஸ் பர்சன் ஆர் பீங் அ லீடர் ஆஃப் பிஜேபியுடைய ஐடியாலஜி இங்கே தவறாக புரிஞ்சிக்கப்படுது. நாங்கள் மதம் மாற்றத்திற்கு எதிரானவர்கள், அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. மதத்துக்கு எதிரானவும் கிடையாது. கரெக்ட். இப்போ கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, அந்த கிறிஸ்தவ சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் அப்படியே இருக்கணும். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவங்களே விக்டிம் தாங்க. நீங்கள் கத்தி காட்டி தானேங்க மதம் மாற்றினாங்க. இஸ்லாமுக்கு இங்கே மாறினவங்கலாம் விருப்பப்பட்டு மாறல, எவ்வளோ கொடூரங்கள் நடந்தது, ரத்த வெள்ளத்தில் மாறினாங்க. நீங்கள் இன்றைக்கி மாறாமல் இருக்கீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் கொடுமைப்படுத்தப்படலைன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ப்ராபப்ளி அவங்க மாறினாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. இவங்க வறுமையை காட்டி மதம் மாற்றப்பட்டாங்க. ஸோ அவங்களும் விக்டிம் தான். மதம் இனிமே மாற்ற வேணாம். கன்வர்ஷனை வந்து அது ஒரு வேலையை எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. இவ்வளோ தான் நம்மளுது வழிபாடு. நீங்கள் வழிபாட்டை நாங்கள் வந்து கொச்சைப்படுத்துகிறோம், இப்போ இந்துக்களை கொச்சைப்படுத்துகிறாங்களே, அந்த மாதிரி என்றைக்குமே பிஜேபி நினச்சதில்லை. இந்துக்களை மட்டும் கொச்சைப்படுத்திட்டு கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் தலையில் தூக்கி வச்சுருக்கவங்களாம் மதவாதின்னு சொல்ல மாட்டுறாங்க. ஏங்க இந்துக்களை திட்டுறீங்கன்னு கேட்குறவங்களும் மதவாதிங்கிறாங்க. நாம் என்ன சொல்கிறோன்னா, இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் மதம் மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தஞ்சை பெரிய கோயிலாக இருக்குமா? இப்போ பிரமிடுகள்லாம் நீங்கள் போய் பார்க்குறீங்கல்ல, பிரமிடுகள் ஒரு காலத்தில் கோவில் தானே. கரெக்ட். இட் வாஸ்
நாட் எசென்ஷியல். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் தான். என்னன்னா அந்த மூதாதையர்கள் திரும்ப வருவாங்க அந்த இடத்துல கட்டிட்டு அந்த இடத்துல ஏதோ சம்திங் இருந்திருக்கு, ஒரு ரிச்சுவல்ஸ் இருந்திருக்குல்ல. இப்போ இருக்க அந்த ரிச்சுவல் போயில்ல. ஏன் இல்லை? அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இஸ்லாமியர்களாக மதம் மாறிட்டாங்க, அதனால இல்லை. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் கிறிஸ்தவர்களாகவோ இஸ்லாமியர்களாகவோ மதம் மாறிட்டா தஞ்சை பெரிய கோயில் வெறும் காட்சி பொருள் தானே, மியூசியம் ஆயிடும்னு சொல்றீங்க. அதுக்கு தான் நம்ம பயப்படுறோம். ஏன்னா இந்திய தன்மை, இந்திய தத்துவம், அதை சுருக்கணும் இந்துத்துவம், அதுதான் பாஜகவுடைய ஐடியாலஜி. இப்போது மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் அமெரிக்காக்காரன் பேட்டன் பண்ணியிருக்கான் பண்ணானா, அதை எடுத்து நம்மாழ்வார்னு ஒருத்தர் போய் ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தாரா திரும்பி? இங்கே எல்லாருமே நம்மாழ்வார் வந்து ஒரு விக்டராவோ இல்லை வந்து ஒரு அலிபாபாவோ கன்வெர்ட் ஆகிருந்தாருன்னு வைங்களேன், மஞ்சளுக்கும் வேப்பிலைக்கும் அவர் கவலைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள், எப்படி கவலைப்பட்டிருப்பார்? அங்கே போயிட்டு அவர் என்ன ஆர்கியூ பண்ணார்? மஞ்சளையும் வேப்பலையும் பேட்டன் வாங்கிட்டு வரதுக்கு என்ன ஆர்கியூ பண்ணார்? நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த ஆர்கியூமெண்ட்டை. வேப்ப மரத்தை நாங்கள்லாம் கோயிலாக கும்பிட்றோம், மஞ்சளை நாங்கள் வந்து பூச்சி வைக்கிறோம், இது காலகாலமாக எங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக எங்களுக்கு இருக்கிற நடைமுறை. இது அம்மாவை தான் நாங்கள் வந்து வேப்பலையை வச்சு தான் பண்ணுவோம், மஞ்சளை வச்சு நாங்கள் வந்து வாசலில் தெளிப்போம், இது எங்களுடைய ப்ராக்டிஸு, இது எங்களுடைய அறிவு, இது எங்களுடைய இன்டெலெக்சுவலிட்டி, இது எங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட். இது நீ எப்படா கிளைம் பண்ணுவேன்? எப்படி கிளைம் பண்ணோம்? எப்படி பேசணும்? இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை வச்சு எல்லாரும் கன்வெர்ட் ஆயிருந்தா இவ்வளோதான். மற்றபடி கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் எங்களுடைய சகோதரர்கள். அப்போது இதுதான் நோக்கம். அங்கே போய்ட்டு உடனே என்ன மதம் மாற்றத்துக்கு எதிராக அஸ்வத்தாமன் ஐநா சபையில் போய் பேசுகிறாரு. மதம் மாற்றத்துக்கு எதிராக தான் பேசினார், மதத்துக்கு எதிராக பேசல. ஜி, ஸோ இட் வாஸ் கிரேட் டாக்கிங் டு யூ. ஆனால் நம்ம பேசினா 5 மணி நேரம் கூட பேசுவோம். அவ்வளோ விஷயம் இருக்குது உங்ககிட்டையும் என்கிட்டையும். நம்ம அவ்வளோ விஷயம் தனியாக இருக்கும்போது பேசுவோம், பட் தொடர்ந்து பேசுவோம். ஏன்னா உங்களை மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய விஷயங்கள் வெளில தெரியாமல் இருக்கு. அதனாலே வந்துட்டு தொடர்ந்து ஊடகவியலாளர்களை சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உங்களை மாதிரியான ஆளுமைகள்லாம் சந்தித்து பேசினா நீங்கள் போய் ரொம்ப சந்தோஷம். It's a great honor to speak with you. As always, both of us, our friendship will continue as long as we live. Even after that, it should live. It's my humble. Thank you so much. Thank you. That.